கடைசி ராசி மீன ராசி. ஏன்னா மீனத்தை ஒரு சில இடத்துல பயங்கரமாக தொட்டு 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 கடைசியாக வந்துட்டோம். மீன ராசியோட நிகழ்காலம் எதிர்காலம் என்ன ஸ்பெஷல்? மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் வந்து இந்த தள்ளு 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 எல்லாம் மீனராசிக்காரங்க தான். வாழ்க்கையே இவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு சுத்தி எடுத்து ஆணி அடிக்க கூட தெரியாது. ஆனால் இவர்கள் வந்து ஒரு டெக்னாலஜி அப்படி பேசுவாங்க. அவங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு கற்பனையிலே ஒரு கம்பெனியை கட்டி அந்த அது உண்மையான நடந்துடும். அதான் அதில் ஆச்சரியம். கம்பெனிலேயே அது கற்பனையிலே வேலையும் பார்த்துருவாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு வேலை பார்க்க தெரியாது, வேலை வாங்க தெரியும் அந்த மாதிரி. ஸோ பகலும் இரவும் பெரும்பாலும் ராத்திரி தூங்க மாட்டாங்க. மீனராசிக்காரங்க ராத்திரி தூங்கினதா சரித்திரமே கிடையாது. ஒரு மீன் எப்படி ஓடிக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி அதுக்கு அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க, அதை பார்ப்பாங்க, இதை பார்ப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்டா அப்படி பிச்சையாக இருக்கே அப்படின்னா இவங்க பிச்சையாகவே இருப்பாங்க. அவங்க தனக்குத்தானே பிச்சையாகிக்குவாங்க. இவங்க அப்படி குணம். இடி மின்னல் புயல் பூகம்பம் அத்தனையும் மழை எல்லாம் பயம். குளிர் பயம், இடி பயம், மழை பயம், மின்னல் பயம், எல்லாம் பயம். ரொம்ப சாஃப்டஸ்ட்டு கிரீச்சர்னால் அது இவங்க தான். ஆனால் தன்னை ஒரு வயலண்ட்டான கிரீச்சராக காட்டிப்பாங்க, ஒரு ராக்கி பை மாதிரி. ஆனால் இவங்க ஒரு மின்னல் அடித்தா போதும் வீட்டில் வந்து உட்காந்துக்குவாங்க, அந்த மாதிரி கேரக்டர். ஸோ சேல்ஸ் டார்கெட்டை இவங்களை அச்சீவ் பண்ண விடணும். உன் டார்கெட் எவ்வளோ, உனக்கு எவ்வளோ வேணும், இப்போ 70,000, 2 நாள் டைம் கொடு, அதை எப்படி அதை அச்சீவ் பண்ணி கொடுத்துருவாங்க. டார்கெட் அச்சீவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டார்கெட் பேஸ்டு இவங்கள்ட்ட இருக்க பெரிய ஸ்பெஷலாக தான். ஸோ அது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷனே மாற்றக்கூடியவர்கள். இப்போ ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, ஃபேமிலி டவுனாக இருக்குன்னா அதை அப்படியே மாற்றி பாசிட்டிவ் ஆக்கிடுவாங்க. அது அப்படியே தன்னோட சேல்ஸ் திறமையினால், டார்கெட் அச்சீவ் பண்ணுற திறமையினால் மாற்றுவாங்க. இவங்கள்ட்ட எந்த வேலையை வேணால் கொடுக்கலாம். இவங்களை பெரும்பாலும் சிம் கார்டு வைக்கிறது, இத்தனை கனெக்ஷன் பிடிக்கணுங்கிறது, மேன் பவர் இத்தனை டார்கெட் அச்சீவ், இது மாதிரி வேலை கொடுத்தா சூப்பராக பண்ணுவாங்க. இவங்களுக்கு வர்ற வேலை அதில் நம்ம கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அதை அடுத்த செஷனில் போகலாம். ஸோ இப்போ இயற்கையிலே வாக்கு பலிதம் அதிகம். மீனராசிக்காரங்க பெரும்பாலும் சாமி, ஜோதிடம், பூஜை, இந்த மாதிரி குருவுடைய குணமுடையவர்கள். நல்லா சாப்பிடுவாங்க. உழைக்காத பணி இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவங்க உட்காந்துட்டே டார்கெட் பிடிப்பாங்க. நடந்தெல்லாம் வேலை வாங்கக்கூடாது, உட்காந்துட்டே டார்கெட் பிடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. இவங்க வந்து சொந்த தொழில் முதலாவது 2வது தொழில் தான். மீனராசிக்காரங்க லைஃப் ஃபுல்லாகவே வெறும் ப்ராப்ளமாகவே இருக்கும். 3 8 கூடியவன் சுக்கரங்க, மனைவியால் சந்தோஷம் கிடையாது. இவங்களுக்கும் காத்து வாக்கில் 2. இவங்களுக்கு திருமணம் டைவர்ஸ் ஆகும். 2வது மனைவி தான் அவங்க கூட சந்தோஷமாக இருப்பாங்க. அல்லது காத்து வாக்கில் 2, ஊருக்காக ஒரு மனைவி, பர்சனலாக ஒரு மனைவி. அந்த மாதிரி இவங்க 2 குடும்பம் இவங்களுக்கு நடக்கும். காரணம் என்னென்னா, மிதனமும் அப்படி தான், தனுசும் அப்படி தான், மீனமும் அப்படி தான். இவங்களுக்கெல்லாம் ஒரு திருமணம் சாட்டிஸ்ஃபைடு ஆகிறது இல்லை. இவங்களோட குணமே அதுதான். சில பேர் போயிட்டு அதே மாதிரி தான் இவங்க வந்து 4 கூடியவனே 7 கூடியவனாக இருக்கிறான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மனைவி வந்தப்புறம் அவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும். மனைவி வர்ற வரைக்கும் அவங்க லைஃப் வேறு, மனைவி வந்தப்புறம் அவங்க லைஃப் வேறு, ஏகபோகமாக இருக்கும். ஆமாம். பெரும்பாலும் காதல் திருமணம் தான். காதல் திருமணத்தால் ரொம்ப பாடப்படும். ஷேர் மார்க்கெட்டில் இழந்து போகிற அத்தனை பேரும் மீனராசிக்காரங்க தான். அதே மாதிரி 5 கூடியவனே சந்திரனாக இருப்பதால் பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் லைஃபே மாறிடும். ரொம்ப பொறுப்பாயிடுறதெல்லாம் அவங்க தான். 6 கூடியவனே சூரியன் என்பதால் அரசாங்கத்தை எதிர்க்கிறது, பகைச்சிக்கிறது, மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்தா சண்டை போடுறது, கோஷம் போடுறது, புரட்சி பண்ணுறது, அத்தனை இவங்க தான். இதெல்லாம் இவங்களோட குணம். ஸோ அதே மாதிரி 10 கூடியவனாகவும் குருவே இருப்பதால் இவங்க பெரும்பாலும் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எது எடுத்தாலும் இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு பேக் எடுத்து தூக்கி வைக்கணும், அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. இந்த பேக் அப்படிங்கிறது என்னென்னா, வாழ்க்கைங்கிறது என்னென்னா, இவங்களை பேசாமல் இருக்க வச்சிட்டிங்கன்னா அவங்க அவ்வளோதான், மென்டல் ஆயிடுவாங்க. பேசிட்டே இருக்கணும். எவனாவது இவங்களுக்குன்னு வருவான், அவன் அட்வைஸ் கேட்டு போவான். இவங்க பர்ஃபெக்ட் ஆள் எதுன்னா, அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுல இவங்களை அடிச்சிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு கூட்டு தொழில் ஆகாது. மனைவி பேரில் சொத்து வாங்குவாங்க. பெரும்பாலும் இவங்க வாங்குகிற சொத்தில் இவங்க இருக்கிறதில்ல. இவங்க மற்றவங்க தான் இருப்பாங்க. இவங்க வாங்குற பூர்வீக சொத்து இவங்களுக்கு நிலைக்கிறது இல்லை. தாய் மாமா ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்கள விட்டு பிரிஞ்சிருவாங்க. அப்பா அம்மா 2 பேருமே இவங்களுக்கு பிரியமாக இருக்கிறது இல்லை. பெரும்பாலும் இவர்கள் வாழ்க்கை வந்து ஒரு தனிமை வாழ்க்கை தான். ஒய்ஃப் இருப்பாங்க, இல்லாத மாதிரி தான். அப்பா அம்மா இருப்பாங்க, இல்லாத மாதிரி தான் எல்லாமே. இவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாகவே இவங்களுடைய 2வது மனைவி, 2வது சம்மந்தத்தோடு தான் அவங்க ஜாலியாக இருப்பாங்க. மற்றபடி இவர்கள் முதல் திருமணத்தில் அவங்க ஹாப்பியாக இருக்கிறது இல்லை. ஓகே, இவங்க வீட்டு பக்கத்தில் என்ன இருக்கும்? இவங்க வீட்டு பார்த்தா நான் சொன்னேன், சிம்மம் மீனா இவர்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. குருவுடைய ராசி உடையவங்க 2 பேருக்கும் பெரும்பாலும் இது இப்படி தான் கிடையாது. இவங்க ஒரு இடமா நிலையாக இருக்க மாட்டாங்க. பிறந்ததுலேருந்து இத்தனை வருஷம் அங்கே இருப்பாங்க, அங்கேருந்து அங்கே இருப்பாங்க, அங்கேருந்து இடம் மாறிட்டே இருப்பாங்க. சிம்மமும் அப்படி தான், மீனமும் அப்படி தான். மீன் எப்படி ஒரு இடத்துல இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும், எல்லா இடமும் ஓடிட்டே இருக்கும். அது மாதிரி சிங்கமும் ஒரு இடத்துல இருக்காது, ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவர்களுக்குன்னு ஒரு நிலைந்த ஸ்பேஸுங்கிறது ஒன்று கிடையாது. தனக்கான இடத்த தேடியே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஓகே, இவ்வளோ நேரம் 12 ராசிகளுக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கும், பக்கத்து வீட்டில் யார் இருப்பா, இனிமேல் எப்படி இருப்பாங்க, இருக்கிற காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. அதனால தான் உங்களை ஜோதிட சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி, ரொம்ப நன்றி. அதே மாதிரி நேயர்களே,
இந்த பதிவில் வர்ற அத்தனையும் அப்படியே நீங்கள் உங்களுக்கு நீங்கள் மேட்ச் ஆனால் கமெண்டில் நீங்கள் கொடுக்குற அந்த மரியாதை வச்சு தான் இதோட பதிவோட ஊக்கம் அப்படிங்கிறது. நல்ல கலைஞனுக்கு கைதட்டல் தான் முக்கியம். அதனால் அடுத்த பதிவுகள்லாம் உங்கள் வீட்டில் என்னென்ன வச்சா சிறப்பாக இருக்கும், உங்கள் வாசக்கதவு தெற்கா வடக்கா என்ன நிறைய பேச போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம டிவைன் தமிழை எப்பவும் மறக்காதீங்க. எதை நீங்கள் பார்த்தாலும் டிவைன் தமிழ் மூலிமா பாருங்கள், சிறப்பே கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.